அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெக்காபுலரி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஈஸியான வேர்ட்ஸாக தான் இருக்க போது. அதோட தமிழ் மீனிங், அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் மிட்டிகேட். மிட்டிகேட்னா தமிழ் மீனிங் தணித்தல் அல்லது குறைத்தல். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ நடக்க போது அதை பெருசாக நடக்க விடாமல் அதை குறைக்கிறது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வி ஷுட் மிட்டிகேட் த ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம குறைக்கணும், அதை பெருசாக்கக்கூடாது. வி ஷுட் மிட்டிகேட் த ப்ராப்ளம். இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நிவர் புயல்னால நிறைய டேமேஜ் நடந்ததா, ஸோ அந்த டேமேஜ் எல்லாம் குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி சொல்கிறப்போ எப்படி சொல்லலாம் நம்ம சென்டென்ஸில்? தி கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட் த டேமேஜ். இந்த மாதிரி பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் கட்டாயம் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும். தி கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட் த டேமேஜ். அந்த டேமேஜை குறைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும். இப்போது யாருக்காவது அடிபட்டிருக்கு, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ளீஸ் டேக் திஸ் மெடிசன், இட் வில் மிட்டிகேட் யுவர் பெயின். இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க, இது உங்கள் வலியை குறைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வேனிஷ்னு ஒன்று பார்த்தோம். இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, ப்ளீஸ் டேக் திஸ் மெடிசன், ஆல் யுவர் பெயின் வில் வேனிஷ் அவே. உங்களோட வலியெல்லாம் பறந்து போயிடும், அதாவது காணாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு வேனிஷ் அப்படிங்கிறத முன்னாடி நம்ம ஒரு வேர்ட் பார்த்துருப்போம். மிட்டிகேட்னா என்ன அப்படின்னா, இது உங்கள் வலியை குறைக்கும். இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, இது உங்கள் வலியை குறைக்கும். இட் வில் மிட்டிகேட் யுவர் பெயின். லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எவ்ரி ஒன் ஷுட் வியர் மாஸ்க் டு மிட்டிகேட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் பரவலை குறைப்பதற்காக நம்ம எல்லாரும் மாஸ்க் அணிய வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் வியர் மாஸ்க் டு மிட்டிகேட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ். இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் வேர்ட் அக்ரவேட். அக்ரவேட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோவோக்கில் பார்த்தோம் இல்லையா, தூண்டி விடுறது, இல்லை கோவப்படுத்துறது, இரிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மீனிங்கும் வரும். இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயம் டேமேஜாக இருக்குது, அதை நம்ம போயிட்டு இன்னும் அதை டேமேஜ் பண்ணி விடுறது, இன்னும் சிவியராக்கி விடுறது, இன்னும் கெடுத்து விடுறது, அந்த மாதிரி தமிழில் மீனிங் வரப்போகுது. இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் அக்ரவேட் மீ. இது நம்ம ஆல்ரெடி டோன்ட் ப்ரொவோக் மீ, டோன்ட் இரிட்டேட் மீ, அந்த மாதிரி சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஹீ அக்ரவேட்டட் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் முடிய போகிற நிலமையில தான் இருந்தது, அவன் இன்னும் அதை சீரியஸ் ஆக்கி விட்டுட்டான். ஹீ அக்ரவேட்டட் த ப்ராப்ளம். ஹீ அக்ரவேட்டட் மை இன்ஜுரி. இப்போ ஏதோ ஒரு நம்மளுக்கு அடிபட்டிருக்கு, அது சும்மா விட்டு அதே கூட சரியாயிடும், பட் அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அதை இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ ஹீ அக்ரவேட்டட் மை இன்ஜுரி. எரியிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி டேமேஜாக தான் இருக்குது, அதை இன்னும் நம்ம போயிட்டு இன்னும் சிவியராக்கி விடுறது, டேமேஜ் பண்ணி விடுறது. யூ ஆர் அக்ரவேட்டிங் த சிச்சுவேஷன். இந்த நிலைமையை நீ இன்னும் மோசமாக்கிட்டு இருக்க, சீக்கிரம் முடிக்க பாரு, தேவையில்லாமல் நீ இன்னும் மோசமாக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி சொல்கிறப்போ யூ ஆர் அக்ரவேட்டிங் த சிச்சுவேஷன். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? மிட்டிகேட்டோட ஆப்போசிட் தான் அக்ரவேட்னு தெரியுது. மிட்டிகேட்னா என்ன? வி ஷுட் மிட்டிகேட் த ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம அதை குறைக்கணும். வி ஷுட் நாட் அக்ரவேட் த ப்ராப்ளம். நம்ம அதை இன்னும் பெருசாக்கி விடக்கூடாது, அவ்வளோதான். மிட்டிகேட்டோட ஆப்போசிட் தான் அக்ரவேட். இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் என்ரிச். என்ரிச்னா என்ன அப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, வளப்படுத்துறது, சரி ஊட்டுறது. ஸோ இந்த மாதிரி தமிழ் மீனிங் தான் என்ரிச்சில் வரப்போகுது. இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் டு என்ரிச் மை நாலேஜ். இப்போ என்னோட நாலேஜை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும், அதனால நான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறேன். இப்போ வேற என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லலாம்? இப்போ நம்மளுக்கு ஓரளவு இங்கிலீஷ் பேச தெரியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக்க, இன்னும் கொஞ்சம் அதை வளப்படுத்த, இம்ப்ரூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்குறோம். ஐ லேர்ன் வொக்காபுலரி டு என்ரிச் மை இங்கிலீஷ். என்னோட இங்கிலீஷ் லெவலில் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிறதுக்காக நிறைய
vocabularies வந்து கற்றுக்கிறேன். I learn vocabulary to enrich my English. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சொல்கிறேன், try to learn new words. நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், try to learn new words. புது வேர்ட்ஸ் கற்றுக்க முயற்சி செய்யுங்க. It will enrich your English. இது வந்து உங்களோட இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் வளப்படுத்தும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது it will improve your Englishன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி தான். It will enrich your English speaking skill அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ஜூஸில் இந்த விட்டமின் வந்து நிறைந்து இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருப்போம். கேரட் ஜூஸ் இஸ் enriched with vitamin C. இந்த பழத்தில் இவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கிறது, இந்த நியூட்ரியன்ஸ் இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்துருப்போம் இல்லையா. அதுலேயும் enrichை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபர்டிலைசர் ஹெல்ப்ஸ் டு enrich த சாயில். இது அந்த விவசாயம் ரிலேட்டட் வேர்டில் இதை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இந்த உரம் வந்து மண்ணை செறிவூட்ட உதவி புரிகின்றது, அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஃபெர்டிலைசர் ஹெல்ப்ஸ் டு enrich த சாயில். இப்போ நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பாரஸ். இது நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எம்பாரஸ்னா என்ன அப்படின்னா, சங்கடப்படுத்துறது. டோன்ட் எம்பாரஸ் மீ, சங்கடப்படுத்தாத. ஐ டிடன்ட் மீன் டு எம்பாரஸ் யூ, நான் உன்னை சங்கடப்படுத்தணும்னு பண்ணலை. அல்லது ஐ டிடன்ட் எம்பாரஸ் யூ, நான் உன்னை சங்கடப்படுத்தலை. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம், இப்போ இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கணும், சீக்கிரம் நல்லா பேசணுன்னா நம்ம சங்கடப்படாமல் எல்லாரும் முன்னாடியும் பேசணும், பேசி பழகணும், அப்போ தான் சீக்கிரம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ டோன்ட் ஃபீல் எம்பாரஸ்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இந்த இடத்துல நம்ம அப்ஜெக்டிவாக யூஸ் ஆகுது. அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் டைம் நான் லெசன் போடுறப்போ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்ட் டியூரிங் மை ஃபர்ஸ்ட் லெசன். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, சங்கடமாக நான் உணர்ந்தேன். ஐ ஃபெல்ட் எம்பாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி எம்பாரஸ்ங்கிற வார்த்தையை நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது நார்மலாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸை விட இப்போ புதுசாக வேறு ஏதாவது போடுறோன்னா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது வெளியே வர்றதுக்கு. ஐ ஃபீல் எம்பாரஸ்டு, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் வரல. அல்லது இப்போ எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஐயோ அங்கே போனால் எல்லாருமே பேசுகிறாங்களே, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் எம்பாரஸ்ட், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் அங்கே வரல. இந்த மாதிரி சொல்கிறப்பெல்லாம் இந்த வேர்டை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வேர்ட் கன்வே. கன்வேனா என்ன அப்படின்னா, தெரியப்படுத்துறது. இப்போ நிறைய ஏதாவது ஒரு விஷ் பண்ணுறோம், இப்போ அவங்கள நம்ம நேரடியாக பார்க்க முடியல, வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோம், கன்வே மை பர்த்டே விஷஸ் டு ஹிம், என்னோட விஷஸை அவனுக்கு தெரிவிச்சிரு, அந்த மாதிரி சொல்கிறப்ப கன்வே யூஸ் பண்ணுவோம் நார்மலாக. வேறு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் வரும்? இப்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அவன் சொன்னானா அப்படின்னு கேட்குறான். அப்போது he didn't convey the message, அவன் என்ன மெசேஜ்னு எனக்கு தெரிவிக்கலை, அதாவது என்கிட்ட சொல்லலை, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் he didn't convey the message. I will convey the information to him, அல்லது I will convey the information to you, என்ன இன்ஃபர்மேஷன், என்ன தகவல்னு நான் உனக்கு தெரிவிக்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி. அடுத்து வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி அவன்கிட்ட சொன்னேனே, நீ சொல்லலையா? நான் தெரிவிக்க தான் முயற்சி செய்தேன், ஆனால் அவன் என்ன கவனிக்கலை. ஐ ட்ரைடு டு கன்வே த இன்ஃபர்மேஷன், நான் தெரிவிக்க என்ன தகவல்னு தெரிவிப்பதற்காக முயற்சித்தேன். ஐ ட்ரைடு பட் ஹீ டிட் நாட் லிசன், அவன் கவனிக்கலை. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உடனடியாக ஏதாவது ஒரு தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு கன்வே மெசேஜஸ் இமீடியட்லி. இமீடியட்லினா உடனடியாக ஒரு மெசேஜ் நான் அவனுக்கு தெரிவிக்கணும்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வேர்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ஒரு பொருள் அதை முழுசாக கற்றுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அதை ஆராய்ஞ்சு பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்குது, அதை வந்து அந்த பிளேஸில் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம ட்ராவல் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஆராய்ஞ்சு பார்க்குறது, இந்த மாதிரி மீனிங் வரப்போகுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபோன். இப்போ ஏதோ ஒரு ஃபோன் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், அந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு வேறு யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நான் இன்னும் என்ன எதுவுமே அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்லாம் நான் இன்னும் எதுவுமே பார்க்கல, இனி தான் நான் பண்ணணும். ஐ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபோன், இனி தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், அந்த மாதிரி சொல்கிறப்போ
I have to explore the phone. இப்போது வேறு யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி புது கண்ட்ரிக்கு போயிருக்கீங்களே, அங்கே ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டீங்களா, என்ன ஏது அந்த பிளேஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, டியூ டு கோவிட் ஐ didn't have time to explore the city. இந்த கோவிட்னால எனக்கு அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஐ didn't have time to explore the city. அடுத்து he likes to explore new things. ஏதாவது ஒரு புது விஷயம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். he likes to explore new things. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வேர்ட் என்ன அப்படின்னா ensure. என்ஷூர்னா தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா உறுதிப்படுத்துறது. இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிறப்போ கேஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கா, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதில் சொல்லலாம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? we must ensure to turn off the gas அல்லது we must ensure to turn off the lights when we go out. நம்ம வெளியே போகிறப்போ இதெல்லாம் லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கா, கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டோமான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது அந்த இடத்துல தான் நம்ம ensure அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வி கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உறுதிப்படுத்தணும் அந்த மாதிரி சொல்கிறப்ப the government must ensure to give proper education to all children. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான கல்வி கொடுக்கப்படுது அப்படின்னு உறுதிப்படுத்தணும். ஸோ என்ஷூர்னா என்ன? உறுதிப்படுத்துறது. ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் புரிஞ்சதா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.